எனக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க. என்னன்னா, ஆந்திரா சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தெலுங்குக்காரவங்கலாம் அதிகமா வந்து காமாட்சி விளக்கு பின்னாடி வந்து ஃப்ளவர்ஸ் பூ வச்சு அலங்காரம்லாம் பண்ணுவாங்க. டெக்கரேஷன் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி பண்ணணும்னு ரொம்ப நாளா நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா பண்ண டைம் கிடைக்கல. பூ கிடைச்சா ஒரே கலர் தான் கிடைக்கும். 2 கலர் கிடைக்காது. 2 கலர் வச்சா தான் பார்க்குறதுக்கு 2 விளக்குக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நெனச்சேன். அப்புறம் டேப் கிடைக்காது. பின்னாடி ஒட்ட வைக்கணும்னா டேப் வேணும். அந்த இதெல்லாம் வேணுமே அப்படி எல்லாம் ஒண்ணு ஒண்ணு சேர்த்தோம்னா ஒண்ணு சேராது, ஒண்ணு சேரல. இது சேர்த்தா அது சேராது, அது சேர்த்தா இது சேராது இப்படியே தள்ளி போய்க்கிட்டே இருந்துச்சு. சரி இன்னைக்கு எப்படினாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணி இன்னைக்கு வச்சே ஆகணும், செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு காமாட்சி விளக்கு 2 விளக்கு இருக்குது. 2 வெள்ளி விளக்குல வந்து நான் வந்து வந்து சந்தனம், அதில் வந்து சந்தனத்தில் வந்து ரோஸ் வாட்ரு, அப்புறம் வந்து மஞ்சள், சந்தனம் எல்லாம் கலந்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும். மணமும் நல்லாயிருக்கும். அதனால் அது மெல்ல மிக்ஸ் பண்ணி சந்தனத்தில் ஜவ்வாதும் கலந்துருப்பாங்க. அதனால் வந்து தனியாக ஒன்றும் ஜவ்வாது கலக்க வேணாம். அதிலே மிக்ஸ் ஆகிருக்கும். வைக்கலாம். ஒட்ட வைக்கும்போது நல்லா பளிச்சு நல்லாயிருக்கும். வெறும் மஞ்சத்தூள் வைக்கிறத விட சந்தனத்தை மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஸ்மெல்லும் நல்லா மணமும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஒட்டவும் செய்யும். இப்போ வந்து அந்த டேப் இருக்கு இல்லையா, அந்த செல்லோ டேப் வந்து ஒட்டி அது வந்து ரொம்ப அகலமாக அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணி ஒட்டினா தான் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து அதை 2ஆ வெட்டிட்டாவ 2ஆ வெட்டி ஒட்டினதுனால அது வந்து சரியாக பிடிக்கல. அது சரியாக அந்த காம்பு வந்து சரியாக ப்ரெஸ் பண்ணி நிற்க பூ வந்து வெயிட்டாக இருக்கிறனால அது வந்து சரியாக நிற்கல. கொஞ்சம் நேரத்தில் உதிர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை வந்து செல்லோ டேப் வந்து கொஞ்சம் அகலம் அந்த எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அதை அப்படியே ஒட்டுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக அது அதில் பதிஞ்சு பூ வந்து விழுகாமல் இருக்கும். இது கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு, அப்புறம் விழுக ஆரம்பிச்சிச்சு. ஐயோ வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே விழுந்துரும் போலக்கேன்னு சொல்லி பொத்தி பொத்தி வச்சுட்டு இருந்தோம். அப்படியும் சில நேரத்தில் விழுந்துருச்சு. அதனால் அதை மிச்சப்படுத்துகிறோம்னு சொல்லி அதை கட் பண்ணாமல் அதை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து வச்சிங்கன்னா அது காம்பு வந்து நல்லா பதிஞ்சு நல்லா நிற்கும். இப்போ நின்றுச்சு கொஞ்சம் நேரம், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் உதிர விழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்கள் செல்லோ டேப் ஒட்டினீங்கன்னா அந்த எந்த அளவுக்கு அகலமாக இருக்கோ அந்த அளவு நீங்கள் ஒட்டிடுங்க. அதே நல்லாயிருக்கும். குங்குமம், மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வந்து ஒரு கணக்கு இருக்குது. 5, 9, 7 இப்படி ஒத்தப்படையாக அப்படி வைப்பாங்க. அந்த மாதிரியும் வைக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படியும் வச்சுக்கலாம். 2யுமே இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் வச்சு நான் வந்து ஒரு நாள் வச்சோம்னா காஞ்சு போயிடும். அதனால் அப்பப்போ நான் வந்து விலக்கி வச்சுருவேன். ஆனால் அப்போ மட்டும் நான் சாமி கும்பிடும்போது மட்டும்தான் வச்சு இது இப்போ நடுவில் வந்து நம்ம வந்து இது வைக்கிறோமா, அந்த ஒரு மாதிரி பற்றி வைக்கிறதுக்காகவே விற்கிது இல்லையா, அதை வைக்கிறதுனால சைடில் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஈஸியாக வந்து வைக்க முடியும். இதில் வந்து ரோஸ் வைக்கலாம், அதில் வந்து செவ்வந்தி வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் வந்து ரோஸ் வந்து நிற்க மாட்டேன்ருச்சு. வெயிட்னால நிற்கலை. ரொம்ப கனமாக இருந்தாலும் நிற்கலை, கீழே விழுந்துருச்சு. அதனால் சும்மா 1ஓ 2 மட்டும் வச்சுட்டு மீதி வந்து செவ்வந்தி தான் வச்சோம். மல்லிகைப்பூவில் ட்ரை பண்ணேன். அது சூப்பராக வந்துருந்துச்சு. வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் நல்லா சம்மங்கி பூவில் ட்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கனமான காம்பு வந்து வெயிட்டாக இருக்கிறனால அது வந்து நிற்க மாட்டேங்குது. அதில் வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ எவ்வளோ அழகாக ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இன்னொரு முறை ட்ரை பண்ணால் அந்த டேப்பை ஃபுல்லாக ஒட்டிட்டு நல்லா நிப்பாட்டினோம்னா நின்றுக்குருன்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு தடவை ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு காமாட்சி விளக்கு. அதனால் பிடிச்சி கீழே உதயன்னு சொல்லி நம்ம பிடிச்சி அமைக்க வச்சுட்டு இருந்தோம். தொடாமல் அதுக்குள்ளே சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சமயமும் நம்ம ஒவ்வொரு வித்தியாசமாக வச்சு போவோம். அலங்காரம் பண்ணி சாமி விடும்போது நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம். ஒரு புதுவிதமாக நம்ம வந்து ஒரே மாதிரி வைக்காமல் பூ அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்றமேனு. அப்புறம் தட்டுகளுக்கெல்லாம் வந்து அது விளக்கு வைக்கிற தட்டு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு 3 கைப்பிடி அளவு பச்சரிசி வச்சு, அப்புறமேல அதில் வந்து 5 ரூபா காயின்ஸ் வந்து சிங்கம் முகப்பு இருக்கு இல்லையா, அது வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு அது மேலே நம்ம வந்து விளக்கு வைக்கணும். எப்போவுமே வந்து விளக்கு வந்து தரையிலையோ வெறுதோ வைக்கக்கூடாது. அது நல்ல அரிசி வச்சு அதில் காயின் வச்சு தான் லக்ஷ்மி தாயார் வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் வச்சிட்ருந்தேன். பச்சரிசி வைக்கல. இந்த அரிசி என்ன பண்ணுறாங்க, சில பேர் என்ன பண்ணலாம், அந்த அரிசி வேஸ்ட் ஆகிடாதா என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. நல்லா இருந்துச்சுன்னா சமையல் உபயோகப்படுத்தலாம். ஆனால் சில சமயம் என்ன ஆகும், எண்ணெய் பட்டுரும், மஞ்சள் குங்குமம்லாம் பட்டிருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது அதை வந்து நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது கழுவிடுவோம். இருந்தாலும் ஒரு இதாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அது வந்து காக்கா குருவிகளுக்கு வச்சாலும் அது உயிரினங்கள், அது ஒரு வாயிலா ஜீவனங்களுக்கு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு தானம் பண்ண மாதிரி தானே அதுவும். நான் அப்படி தான் செய்வேன். அதிகமாக குங்குமம் பட்டு இதாயிரும். அதனால் வந்து நான் வந்து பறவைகளுக்கு வச்சுருவேன். எங்கள் வீட்டு முன்னாடி காக்கா குருவி எல்லாம் வரும்போது, புறாக்கள்லாம் வரும். அது பால்கனியில் வரும்போது அதை வச்சோம்னா சாப்பிட்டுக்குறோம்.
அந்த மாதிரி தான் வைப்பேன். இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தீபம் விளக்கேற்றுவோம். விளக்கேற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் தான் திரி வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மறந்துட்டு என்ன செய்வோம், சில சமயத்தில் நம்ம திரி வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம எண்ணெய் ஊற்றுவோம். அப்படி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் தான் திரி வச்சிடணும். திரி ரெட்டை திரியாக போடுறது ரொம்ப நல்லது. அது சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா ரெட்டை திரியாக போடலாம். பஞ்சு திரினா ஒத்த திரியாக போடலாம். ரெண்டை நல்லா மடித்து விட்டு அதை சுற்றுனீங்கன்னா அதுக்குள்ளே வந்துடும். இந்த மாதிரி ஒரு செட்டு 6 எத்தனையோ 125 என்னமோ வந்துச்சு. ஆன்லைனில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு என்னென்னா சுற்றி கறி பிடிக்காது. ரொம்பவும் நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதில் அது நின்று எரியும். நல்லா கொஞ்சம் நேரம் நின்று எரியும். சீக்கிரத்தில் பின்னாடி விளக்கு எண்ணெய் தீர்ந்த உடனே அப்படியே கருகி போயிடும். அப்படியே கருப்பாகி அமர்ந்து போயிடும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நேரம் விளக்கு எரியும். அதே சமயத்தில் அந்த நுனியில் கருப்பாகாமல் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி வாங்கி எல்லா விளக்குகளுக்குமே சின்ன சின்னது இருக்குது சைஸ் வாரியாக. அதை வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். பார்க்க அப்புறமா ஒரு பூ விழுந்துருச்சு பாருங்களேன், அந்த மாதிரி விழுந்துருது வெயிட் தாங்காமல். சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இவ்வளோ அற்புதமாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 விளக்கு காமாட்சி விளக்கு ஏற்றி அன்றைக்கி முருகனுக்கு வழிபட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி உங்களுக்கும் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேப்பு கொஞ்சம் அகலமாக வச்சு ஒட்டிக்கோங்க. சிங்கிளாக கட் பண்ணிடாதீங்க. சின்னதாக வச்சிங்கன்னா அது அந்தளவுக்கு இதாக வராது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.